إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சமராத்து லில் கஸ்பில் தய்யிப், ஹலாலான சம்பாத்தியத்தினுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு செயலையும் நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற பொழுது அதற்கான பலன்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் அதற்கான பலன்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மறு உலகத்தில் அதனுடைய பலன்கள் நிச்சயமாக உண்டு. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் கஸ்புல் ஹலால் என்று சொல்லக்கூடிய ஹலாலான அந்த வருமானம், ஹலாலான அந்த சம்பாத்தியம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அது ஒரு பெரிய ஒரு சவாலான அல்லது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இன்றைக்கு மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஹலாலான வியாபாரத்தை தொடங்கியவர்கள் கூட அந்த ஹலால் என்ற அந்த முறையை விட்டுவிட்டு முறையற்ற ஹராம் என்று சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் தங்களுடைய வருமானங்களிலே தங்களுடைய சம்பாத்தியத்திலே நுழைக்கக்கூடிய ஒரு கால சூழலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹலாலான சம்பாத்தியத்தினுடைய பலன்கள் பல செய்திகளை நாம் குர்ஆன் மூலமாக ஹதீஸ்கள் மூலமாக பார்க்கிறோம். அதில் முதலாவது, இந்த உலகத்தில் நாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒரு பெரிய டாப். இன்னைக்கு உலகத்திலேயே அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை இடுறான்னு சொன்னால்
அந்த கட்டளையை மதிப்பதும் அந்த கட்டளையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு வெற்றி, ஒரு பெரிய ஒரு பலன். ஆனால் இது பலன் மாதிரியே நினைக்கிறது இல்லை, என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுதான் மிகப்பெரிய பலனாக, மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் நம்மளை பார்த்து சொல்கிறான், ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதிங்க. யா அய்யுஹன்னாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, மனிதர்களே அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் உங்களுடைய சம்பாத்தியம் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சம்பாத்தியம் ஹலால் அல்லாத சாப்பாடுகளை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறான். இது சூரத்து பக்கரால 168வது செய்தியாக பதிவு செய்திருக்கோம். அதே போல சூரத்து முல்கில் அல்லாஹ் சொல்லும் போது ஹுவல்லதி ஜஅல லக்குமல் அர்ல தலூலா, பூமியை உங்களை வாழ்வதற்காக வேண்டி, நீங்கள் வசிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு அதை வசப்படுத்தி தந்திருக்கிறார். அப்போ பூமியில் நீங்கள் என்ன செய்யறோம், பறந்து எங்கே வேணாலும் போகிறோம், எங்கே வேணாலும் வர்றோம். அந்த அளவுக்கு அந்த பூமியை அது உருண்டையாக இருந்தால் கூட அது வாழ்வதற்கான வசதியாக நமக்கு இன்னைக்கு அல்லாஹ்வால் ஆக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கிஹி, பூமியில பல பாகங்களுக்கு சென்று அல்லாஹ்வுடைய அந்த அருளை நீங்கள் தேடி சாப்பிடுங்கள் என்று சொல்ல. அதனால தான் குவைத்துக்கு வந்திருக்கிறோம், கேட்ட வந்திருக்க மாட்டேன் இல்லையா? பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி குவைத்துக்கு வந்து குடும்பங்களை, உறவுகளை, நாட்டை எல்லாம் விட்டு பல கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சுமந்து பல ஆண்டுகளை கடத்தி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். இதற்காக வேண்டி ஹலாலான சம்பாத்தியம், வேறு ஒன்றுமே நோக்கம் இல்லை. ஆனால் இப்படி ஹலாலுக்காக வந்துவிட்டு ஹராம உள்ள நுழைக்கிறது இருக்கு பாருங்க, அதை விட அநியாயக்காரன் யாருமே இல்லை. இவ்வளவு பெரிய தியாகமும், இவ்வளவு பெரிய சோகமும், இவ்வளவு பெரிய கஷ்டமும் எடுத்து அதுல போய் ஹராம உள்ள நுழைச்சறன்னு வைங்க, நம்முடைய இந்த பயணமே வேஸ்டான பயணம் ஆயிடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், பூமியில பல பாகங்களுக்கு போங்க, போயிட்டு அல்லாஹ்வுடைய அருளை வந்து ரிஸ்கை தேடி நீங்க சம்பாரிச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் ஊக்குவிக்கிறான், நீங்க போய் ஹலாலான முறையில சம்பாரிச்சு சாப்பிடுங்க, உட்கார்ந்துக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். ஆனால் அப்படி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை ஹலாலான முறையில் சம்பாதிங்க அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கிறது. அதனால தான் அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்து ஜும்மாவில் சொல்லும்போது ஃபைதா குலியத்தி ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்ல் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், தொழுகை முடிக்கப்பட்டு போச்சுன்னு சொன்னா உள்ளே உட்காந்து அல்லாஹ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் 40 நாள் வந்து பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்க சொல்லல. இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வேலை என்ன, வெளியில போ அப்படிங்கிறான் தான். வெளியில போய் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. ஃபன்தஷிரு ஃபில் அர்ல், பூமியில பறந்து போங்க, பறவைகள் மாதிரி சென்றுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். உட்கார்ந்து இருக்க சொல்லல. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியதாக ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களுடைய முதலாவது பலனாக இருக்கிறது. அதே போல அடுத்த பலன் என்ன, நபிமார்கள் செய்த பல சேவைகளில் அவர்கள் தங்களுடைய அந்த உழைப்பையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஹலாலான முறையில் அவர்கள் சம்பாதித்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிமார்கள் அப்படின்றவன இன்னைக்கு நம்ம பல அரசர்கள், பல மன்னர்கள், பல தலைவர்களை பார்க்கணும் இல்லையா? சுகபோகமாக வாழ்ந்து பல லட்சங்கள், பல கோடிகளை எல்லாம் சம்பாதித்து அதே போல ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்முடைய தலைவர்களை நினைச்சிடக்கூடாது. நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அப்படி நினைத்து விடக் கூடாது. அப்படிங்கிறதுக்காக இறை தூதர்களும் இது போன்ற ஹலாலான முறையில் சம்பாதித்திருக்கிறார்கள். எனவே அந்த இறை தூதர்களுடைய அடிப்படையில் முன்னோடிகளாக நமக்கு அவர்கள் வாழ்ந்து சென்ற அந்த வாழ்க்கையை சரியான முறையில் பின்பற்றுகிறோம் என்ற இரண்டாவது பலனாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப எல்லா இறை தூதர்களுமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, உழைத்திருக்கிறார்கள், ஹலாலான முறையில் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆடு மேய்ப்பு என்பது ஒரு கௌரவ குறைச்சல் இல்லை. ஆட்டு தொழில், ஆட்டு பண்ணை முறையாக வளர்த்தால் மிகுந்த லாபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அது முறையாக செய்யப்பட வேண்டும், பயிற்சி எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. அந்த ஆடு மேய்ப்பதில் நமக்கு என்று சொல்லி நாமும் பக்குவப்படக்கூடிய, அது குறிப்பாக அந்த ஆடு மேய்ப்பதன் மூலமாக பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடியவனாக நாம மாறிடுவோம். கண்ணாப்பண்ண அடிச்சிங்க, காலகையை ஒடிச்சிங்கன்னா ஆடு காணா போயிடும், ஆடு காலியாக போயிடும். ஆடு மேய்ப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல.
அது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். மிகப்பெரிய அளவில் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பணியாக, ஒரு வேலையாக இருப்பதால் என்னவோ பல நபிமார்கள் ஆடு மேய்த்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சூரத்து கஸஸ்ல 26 28 வரைக்கும் பார்க்க முடியும். அப்படி பார்க்கக்கூடிய அந்த செய்தியில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு உங்களுக்கு தெரியும். போயிடுறாங்க, போய் அந்த தண்ணீர் அந்த பெண்களுக்கெல்லாம் இறச்சி கொடுக்குறாங்க. அந்த செய்தியை பூரா சூரத்து கஸஸ்ல எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு இந்த பெண்கள் போய் ஒரு பெண்ணுடைய வாக்கு மூலம் பாருங்க, ஒரு ஆணை எப்படி தேர்வு செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. எனக்கு என்ன, என் வயிறு நிறம்னா போதும், எனக்கு என்ன வீடு கட்டி தந்தா போதும், எனக்கு என்ன நகை வாங்கி கொடுத்தா போதும், எனக்கு என்ன புடவைகள் வாங்கி தந்தா போதும். இதல்ல பெண். நீ எப்படி சம்பாதிக்கிற சொல்லு, ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறியா இல்லையா, உன்னுடைய சம்பாத்தியம் என்ன, உன்னுடைய வரவு என்ன, உன்னுடைய செலவு என்ன, எவ்வளவு செலவழிக்கிறோம், இவ்வளவு மிச்சம் வருவதற்கான காரணம் என்ன, இப்படி ஒரு பரிசீலனை செய்யக்கூடிய அந்த பெண் தான் சிறந்த பெண்ணாக முடியும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லி தன்னுடைய தந்தையிடத்தில் வேலைக்கு அமர்த்துவதற்காக சொல்கின்ற பொழுது போய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. காலத்து இஹதாகுமா, அந்த பெண்கள் 2 பெண்கள்ல ஒரு பெண்ணு சொன்னாங்க, யா அபத்தி இஸ்தஅஜிருஹு, என் தந்தையே இவரை வேலைக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள், பணியாளாக வச்சுக் கொள்ளுங்க. இன்ன கைர மனிஸ்தல் கவியுல் அமீன், நிச்சயமாக பணி வேலைக்கு அமர்த்துவதில் மிக நம்பிக்கைக்குரியவராக பலம் வாய்ந்தவராக இருக்கிறார். வேலை செய்ய தூக்குனவன தூக்க இயலாம நான் நம்பிக்கையா இருந்தா வேஸ்ட், அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை. ஆனால் நம்பிக்கைக்குரியவர் மட்டுமல்ல, கவியாக பலம் வாய்ந்தவராக இருக்கிறார். எனவே அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பெண்மக்கள் தன்னுடைய தந்தைக்கு பரிந்துரை செய்த செய்தியை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அதற்கடுத்து 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் நீங்கள் செய்தால் என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்து அதே போல அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள் என்ற செய்தியோடு அவர்களுடைய அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த வரலாற்று செய்தி குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஹலாலான முறையில் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு மனைவியை தனதாக்கி கொண்டார். சொன்னோன்னா கோபம் வந்துடுது. கௌரவ பிச்சை வாங்குறான்னு ஒரு இடத்துல சொன்னேன். என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடா எடுத்த நீ பொம்பளைட்ட, நீ என்னடா எடுக்கிற தெரியாம கேட்கிறேன். பொம்பளைட்ட பிச்சை எடுக்காம அவர் என்ன கேட்கிற, வரதட்சணைங்கிற பேர்ல போய் கேட்கறதுல பிச்சை இல்லையா? அது கௌரவ பிச்சை தானே. அது என்ன கௌரவ பிச்சை கிடக்குது? ரோட்டில் தெருவில் பிச்சை எடுக்கிறோட விமர்சனம் பண்ற, உன்கிட்ட கேட்கும் போது கையேந்தும் போது விமர்சனம் பண்ற பிச்சைக்காரன் சொல்லி நீ போய் வீட்டுக்குள்ள அறைக்குள் உட்கார்ந்து சமரசமாக சம்மதம் பேசக்கூடிய சூழல்ல நீ எவ்வளவு தர்ற என்று சொல்லி பேரம் பேசுறியே, பெண்ணை விலை பேசுறியே, பெட்டையர்களே, உன்னை என்ன சொல்றது சொல்லு பார்க்கலாம். சொன்ன உடனே ரோசம் வருது. ஒரு இடத்துல பேசி ஊருக்கு போயிருக்கும்போது என்ன அப்படி பிச்சைக்காரன் பேசுறாங்க, வேற என்ன பிச்சைக்காரன் பேசாம என்ன செய்யறது? ஆனா பிச்சைக்காரன் மொத்தமா சொல்லு, கௌரவ பிச்சைக்காரன் சொன்னேன். கண்ணியமான பிச்சைக்காரன் யாரு? வரதட்சணை வாங்குறான் பாருங்க, எந்த வகையில போய் வாங்கினாலும் அந்த கௌரவ பிச்சைக்காரன். அது ஹராமான சம்பாத்தியம் தானா? இதான் நபிமார்கள் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சா? இல்லையே. அப்ப ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆடு மேய்த்திருக்கிறார்கள் நபிமார்கள். தனக்கென்று மனைவி வருவதற்காக வேண்டி 8 அல்லது 10 ஆண்டுகள் ஆடு மேய்த்து பணிவிடை செய்து தன்னுடைய மனைவியை உரிமையாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையை நாம எடுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான். அதே போல அடுத்து பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருளாதாரத்துடைய ஒரு பொருளாளராக, ஒரு கருவூலத்தை பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. கணக்கு பிள்ளையா இருந்திருக்கிறார், பொருளாளருங்கிற சேவையை செஞ்சிருக்கிறாரு. எப்படி செய்ய முடியும் கேட்டார். காலஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்லி இன்னி ஹஃபீதுன் அலீம். இந்த கருவூலத்தினுடைய இந்த ஹசானாக்களுடைய இந்த பாதுகாப்பை என்கிட்ட கொடுங்க, அதை நான் சரியான முறையில் செய்வேன் என்று சொல்லி கேட்கிறாரு. மக்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்களால் செய்ய முடியும் என்று சொல்லி. எனவே இன்றைக்கு அந்த கணக்கு வழக்குகள் பள்ளி வாசல்களில் இன்னும் இதர பொது நிறுவனங்களில் சரியா இருக்குதா? சரியாக பேணப்படக்கூடியவர் தான் இருக்கிறாங்களா? இல்லையே.
அப்ப அங்க பாருங்க எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. தான் ஒரு நபியாக ஒரு அரசராக இருக்கும் பொழுது கூட அங்கே எது சரியாக பேணப்பட வேண்டும் என்பதை கவனித்து அவர்களும் அங்கே பணி செய்திருக்கிறார்கள். இப்படியே ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வேலை நடந்திருக்கு, பட்டியல் போயிட்டே இருக்கும். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் இல்லையா, கேட்கலாமே. அவர்தான் முன்மாதிரி, மாற்று கருத்தில் அவர்தான் முன்மாதிரி, அவர்தான் நமக்கு வழிகாட்டி. அவரை குறித்து அவரே சொல்லக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா பாஸல்லாஹு நபியன் இல்லா ராயி கனமின், எல்லா இறை தூதர்களுமே ஆடு மேய்ப்பவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் சொல்லிட்டாங்க. எல்லாம் நான் சொல்லல, ஹதீஸ். ஏன் அப்படி சொன்னா அது என்னன்னு காரணம் சொல்லல. ஆனால் அந்த பயிற்சி சமூகத்தை, மக்களை சரியான பாதையில கொண்டு செல்லும். அப்படின்னா என்ன செய்யணும்? யார் தலைவர் அவரைய 5 வருஷத்துக்கு ஆடு வாங்கி கொடுத்து 5 வருஷம் அந்த ஆடை மேய்ச்சி சரியா கொண்டு வா, ஆட்டு மூலமா லாபத்தை கொண்டு வா, அப்பதான் உன்னை தலைவராக்குன்னு சொல்லி பாருங்க. ஒருத்தன் தர மாட்டான். வருவானா? 1 வருஷம் கொடுத்து பாருங்களேன் பார்ப்போம். அப்ப மக்களை கட்டி இழுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆடை பராமரிப்பதன் மூலமாக மிகப்பெரிய பயிற்சி இருக்கிறதோ என்னவோ. அல்லாஹ்வுடைய அந்த தூதர்கள் அனைவருமே ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் என்று செய்தியை சொல்லும் பொழுது, காலலஹு அஸ்ஹாபுஹு, நபித்தோழர் ஒருவர் கேட்கிறார், வான்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்களுமா? கால வஅன குன்து அரஆஹா லி அஹ்லி மக்கா பில் கரார் ரீத், நானும் தான் மக்காவாசிகளுக்கு நான் சில பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பழைய வாழ்க்கை சிலர் கேட்டா அப்படியே மறைக்கிறது. எதுக்கு மறைக்கிற? நான் ஆடு மேய்ச்சின்னு சொல்றார். யாருங்க சொல்றது? யார் சொல்றது? அவரை விட உலகத்தில் யார் உண்டுமா? இல்லையே. அவ்வளவு பெரிய தலைவர் சொல்றாரு, நான் ஆடு மேய்ச்சம் பாங்கிறாரு. இதுல கௌரவமே கிடையாது. நான் சமைக்கிறேன்னா சொல்லு, சமையல்காரன் சொல்லு, அதுல என்ன கௌரவம் இருக்கிறது? நான் என்ன போடுறேன், இஸ்திரி போடுறேன்னா, லாண்டரியில் வேலை பார்க்குறேன்னா பார்க்குறேன்னு சொல்லுங்க. லாண்டரியில் வேலை பார்க்கக்கூடிய இங்கே ஊரில் ஹலாலான முறையில் லாண்டரியில் வேலை பார்க்கறத கௌரவ குறைச்சலாக நினைக்கிறோம் இல்லையா? இங்கே முடிவெட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஊரில் போய் முடிவெட்டக்கூடிய தொழில் செய்யறதுல ரொம்ப கௌரவம் பார்க்குறோமே. ஹலாலான தொழில் என்ன பயப்படுறீங்க? எதுக்குங்க பயப்படணும்? ஹலாலை செய்யும் போது எதுக்கு பயப்படணும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நானும் ஆடுகள் மேய்த்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை பின்பற்றிய பலனை நாம் அடைகிறோம். அடுத்த பலன் என்ன? தர்மத்துடைய அந்த நன்மை ஹலாலான சம்பாத்தியத்திற்கு அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது என்ற செய்தியை புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அரைத்த இல்லம் எஜித், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே தர்மம் செய்யக்கூடிய பொருளாதாரம் இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. கால யஅமலு பி யதிஹி பி யதைஹி ஃபயன்ஃபு நஃப்ஸஹு வ யதஸத்தகு, தன்னுடைய கரத்தால் உழைத்து தானும் சாப்பிட்டு தர்மமும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உழைச்சு அதை தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து கேட்கப்பட்டுச்சு, அதுக்கு சக்தி பெறலா, உழைக்க முடியலன்னா என்ன செய்கிறது? யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. அதுவும் முடியலன்னா என்ன செய்கிறது? நன்மை ஏவுங்க. அதுவும் முடியலன்னா என்ன செய்கிறது? அதாவது பாவத்தை விட்டும் தீமையை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹலாலான முறையில் உங்களுடைய சம்பாத்தியம் இருந்து அதை நீங்க செலவு பண்ணீங்கன்னா அல்லாஹ் அப்படியே வலது கையில் வாங்குறான். சுப்ஹானல்லாஹ். யார் வாங்கிறது? இன்னைக்கு யாரோ வாங்குறத, யார் கையிலேயோ வாங்குறதெல்லாம் கௌரவமா நிற்கிறோமே, அதெல்லாம் கௌரவமா ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுக்கு இல்லாதது. அல்லாஹ் கையில வாங்குறான்னு சொன்னா இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? வாங்கிட்டானா, வாங்கிட்டு எப்படி ஒட்டகம் குட்டி வளர்கிறதோ அதுபோல் அதை வளர்க்கிறான், மழை போன்று வளர்கிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் பலன். அது ஹலாலான சம்பாத்தியமா இருந்து
அதை செலவழிச்சோம்னு சொன்னால் ஹலாலான முறையில் செலவழிக்கிறது ஹலாலாக இருக்கணும். சம்பாதிக்கிறது ஹலாலு, செலவழிக்கிறது ஹராமாக இருந்துச்சுன்னா தர்காவுக்கு கொடுக்கறது, கந்தூரிக்கு கொடுக்கறது, மீலாது கொடுக்கறது, மௌலுது ஓத கொடுக்கறது, ஃபாத்தியா ஓத கொடுக்கறது, கேட்டால் வேறு வழி இல்லைதான் இங்கே வழி இல்லைன்னு கொடுப்பேன். அங்கே போய் மாட்டிக்கிறீங்களே. இங்கே என்ன செய்ய போகிறோம்? உங்களை என்ன செய்ய போகிறோம்? துண்டு துண்டாக வெட்டிடுவானா? உங்களுக்கு ஜனாசாவுக்கு வந்து துளுவைக்கு பள்ளி தரமாட்டாங்கண்ணா, இடம் தரமாட்டேன்னு சொல்லுவானா? என்ன சொல்லிட்டு போகிறான். அது பாட்டம் நடந்து போயிடும். எங்கேயாவது கொண்டு புதைச்சிருவாங்க. அது நடந்துடும். அது ஒரு பெரிய மேற்று கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க போறோம் என்று சொல்லி அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறோமே, அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு தீமையான வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் அந்த ஹலாலான தர்மத்தின் மூலமாக வாங்கியதை மலை போன்று வளர்க்கிறான் என்ற பலனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல அடுத்து தவக்குல், பலன் என்ன? நம்பிக்கை. நமக்கு இவ்வளவுதான் அல்லாஹ் தர்றான், போதும், அதை கொண்டு நம்ம போதும் அப்படிங்கிற மனசை வச்சு பாருங்க. அதுல மன நிறைவு மட்டுமல்ல, அதில் தான் அல்லாஹ் அபிவிருத்தியை செய்வான். அதை விட்டுட்டு எப்படியாவது பறந்து போய் இன்னும் சம்பாதிக்கணும்னு சொல்லி தீய வழிகளில் தேடுனீங்க, ஹராம தேடுனீங்கன்னு சொன்னா அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு கதை. நம்பிக்கை வீணா போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நம்பிக்கை வையுங்க, ரிஸ்க்கு மேல நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கை வைங்க, அந்த ஹலாலான சம்பாத்தியம் எனக்கு போதும் என்ற நம்பிக்கை வைங்க. அந்த போதும் என்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் பலன் என்று ஹதீஸ் மூலமா பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது முறையாக எந்த அளவுக்கு தவக்குல் வைக்கணுமோ அந்த அளவு அசைக்க முடியாம தவக்குலுங்க. அசைச்சு பார்த்தா கூட அப்படியே அசையக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பிரிட்டா தவக்குல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரஸகக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். அல்லாஹ் கொடுக்குறான ஹலாலானதை கொடுப்பான். கமா யர்ஸுக்கு தைர, பறவைகளுக்கு அல்லாஹ் உணவு கொடுப்பது போல உணவு கொடுப்பான் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்றாங்க. தவது கிமாசன் வ தரூஹு பிதானா, செல்கின்ற பொழுது வயிறு ஒட்டிய நிலைமையில் செல்கிறது, திரும்ப வரும் பொழுது வயிறு புடைத்ததாக வருகிறது. யாரப்பா உணவு கொடுத்தது? இந்த மரத்தில் போய் சாப்பிடு, இந்த இடத்தில் உணவு இருக்கிறது, இந்த இடத்தில் போய் நீ புசித்து விட்டு வா, சாப்பிட்டு விட்டு வா என்று சொல்லி அதற்கான அறிவை கொடுத்தது யார்? நீயா கொடுத்த? இல்லையே. அது வாட்டில் எந்திரிக்குது, காலையில் அப்படியே ரெக்கே அடிக்குது, பறந்து போகுது. அல்லாஹ் கொடுக்குறான், சாப்பிட்டுட்டு அப்படியே வயிறோர திரும்ப வருது. இதுதான் நம்பிக்கை. அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், கொடுத்தது போதும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, தவக்குல். அது இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ஸ்பிரிட். அதுதான் ஹலாலான சம்பாத்தியத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்த ஹலாலான சம்பாத்தியம் இருந்துச்சுன்னு சொன்னா துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படல, என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படலன்னு புலம்புறீங்கன்னா என்ன மிஸ்டேக் சொல்லி பாருங்க. கொஞ்சமாவது அப்படியே வருஷம் பண்ணி பாருங்க, ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை எல்லாம் சரியாக இருந்து ஏற்றுக்கொள்ளப்படவிட்டால் மறுமையில் அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம ذكر الرجل, ஒரு மனிதனை பற்றி நினைவு கூறினார்கள். யுதுல் சஃபர, அவர் நீண்ட நெடிய பயணம் போயிருக்கிறார். அப்படி பயணம் போன அந்த மனிதர் ஆடை அழுக்காக இருக்கிறது, தலைவிரி கோலமாக இருக்கிறார், தலையிலே புழுதி எல்லாம் படிந்திருக்கிறது, பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறார். அந்த மனிதரை உதாரணமாக சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு? அப்படி போயிட்டு இருக்கிறாரு. அவர் போனவர் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி யா ரப் யா ரப் என்று அல்லாஹ்வை அழைக்கிறார். ومطعمه حرام ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنى يستجاب له. அவர் சாப்பிட்டது, அவர் குடித்தது, அவருடைய ஆடை, அவருடைய உடல் முழுவதுமே ஹராமில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஃபன்னா இஸ்தஜாபு லஹு, அவருக்கு எப்படி துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தால் துஆ அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது
பெரிய அளவில் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஹலாலை விட்டு விட்டு நீங்கள் போய்விடாதீர்கள். ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியை சொல்றாங்க. நீங்கள் பத்தினித்தனமாக வாழ்வதற்கு ஒரு வழியை சொல்றாங்க. ஹலாலான வாழ்க்கை தான் பத்தினித்தனம். யாசிப்பது இருக்கிறதே அது விரும்பாத செயல். யாசிக்கலாம், யாசிப்பவருக்கு கொடுக்கலாம். யாசிப்பதை இஸ்லாம் ஒரு பொழுதும் விரும்பல. இன்னைக்கும் பலர்களும் என்ன செய்யறாங்க, அதே யாசிப்பிலே போயிட்டு இருக்கிறாங்க. கடை வாங்குறதுலே போயிட்டு இருக்கிறாங்க. கடை வாங்கி அப்படியே ஏமாத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கௌரவமாக என்ன செய்யறாங்க, கண்ணியமாக ஏதாவது உதவிகள் கேட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கும் விதமாக பத்தினித்தனமாக நீ வாழ வேண்டும் என்ற பலனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா யஹுத அஹதுக்கும் ஹப்லஹு ஃபயதி பிஹுஸ்மத்தின் ஹதபின் அலா லஹரிஹி ஃபயபிஹா. ஒரு மனுஷனை எப்படி சொல்றாங்கன்னா, நீ விறகு வெட்டக்கூடிய அந்த கோடாரி ஆயுதம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு கயிறை எடுத்துட்டு போய் விறகு வெட்டி அதை கட்டி சுமந்து கொண்டு வந்து அதை விட்டு நீ சாப்பிடுவது இருக்குது பாருங்க, ஹைருல்லஹு அது சிறந்ததாக இருக்கிறது. மின் ஐ யஸ்அலன் நாஸ மனிதர்களிடத்தில் கேட்பதை விட அது சிறந்ததாக இருக்கிறது. அதுதான் பத்தினித்தனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இறுதியான பலன் என்ன? முறையற்ற சம்பாத்தியத்திற்கு கேடுதான். அது ஒரு சம்பாத்தியத்தை அல்லாஹ் சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன். அளவ நிர்வையில மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் கேடு என்றார்கள். அவன் எப்படியாப்பட்ட மோசமானவன் தெரியுமா? அப்படியே பர்டிகுலராக உதாரணம் சொல்லணும்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைக்காரன் பளிச்சுன்னு சொல்றதுக்கு 2 பேர் ஒரு ஆள் நல்லா இருக்கலாம், 99 பேர் அப்படித்தான் இருக்கிறான். அதனால சொல்றேன், வைலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன். மனிதர்கள்ட்ட வாங்குறான் பத்திய பொருளை வாங்கும்போது அப்படியே சரியா பெர்ஃபெக்டா 1 கிலோவா அப்படியே வாங்குவான். கொஞ்சம் கூட குறைச்சி தந்தீங்கன்னா வாங்க மாட்டான். அப்படி வாங்கினா 950 இருக்கு, 50 கிராம் லெஸ் பண்ணி தான் காசு தருவான். ஆனால் விதா காலூஹும் அவ்வஸரூஹும் யுக்ஸிரூன். மனிதர்களுக்கு அவன் அளந்து நிறுத்து கொடுத்தா கம்மியாக கொடுப்பான். ரேஷன்ல வாங்கிட்டு வந்த அரிசி என்றைக்காவது முழுமையாக இருந்திருக்கிறதா? 1 கிலோ 1 கிலோ சீனி என்னைக்காவது முழுமையாக இருந்திருக்கா? 1 லிட்டர் எண்ணெயாக இருந்திருக்கா? முன்னாடி எல்லாம் கிருஷ்ண ஆயில் வாங்குவோம், மண்ணெண்ணெய். இப்போ வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் முழுசா கிடைச்சிருக்கா? இல்லையே. எப்படி அடிக்கிற அடியில் தெராசிக்கல்ல வந்து என்ன செய்யறான், ஒரு கல்லை வச்சு தூக்குறான் அல்லது ஒரு காந்தத்தை வைக்கிறான். இன்னைக்கு வீடியோக்களில் பார்க்குறீங்க, பல ரோட்டு வியாபாரிகள்கிட்ட போய் வாங்கிட்டு இப்படி திரும்புறாங்க, டக்குன்னு 2 பழத்தை எடுத்து போட்டு அப்படியே கீசில் போடுறாங்க. என்னடா செய்ய போற, நீ என்ன செய்ய போற எனக்கு தெரியல. இப்படி ஹராமில் சம்பாரிச்சு என்ன செய்ய போற? ஒண்ணு நடக்க போறது இல்லையே. அல்லாஹ் எச்சரிக்கிறான், அளவை நிர்வையில் மோசடி செய்யக்கூடியவனுக்கு நாசம், அவனுக்கு நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதுதான் எல்லாத்துக்கும் தான். ஹராமான முறையில் சம்பாதிச்சாங்கன்னு சொன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நரகம், நரகத்துடைய வேதனை. ஹலாலான முறையில் சம்பாதிச்சாருன்னா அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய இன்பகரமான சொர்க்கம். இப்படியெல்லாம் இஸ்லாம் பலன்களை நமக்கு தருகிறது. எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம், சம்பாத்தியம் ஹலாலான முறையில் இருக்கிறதா என்ற பரிசீலனை நீங்களும் நானும் பரிசீலனை செய்து அதில் குறைகள் இருந்தால் அதிலிருந்து விலகி ஹலாலான சம்பாத்தியம் மட்டுமே எனக்கு போதும் என்ற மனநிறைவோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த பலன்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து வாழ்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பல்வேறு வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திற்கு வழிகாட்டியது போல இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய பல சதி திட்டங்கள் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது நாம் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே என்னடாது இஸ்லாமியர்களுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனையை பாதிப்பே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு விரக்தி, அப்படி கூடி பேசும் பொழுது அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா?
அது பேசப்பட வேண்டிய விஷயமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், காலங்காலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள், இஸ்லாமிய எதிரிகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாம் நபிமார்களுக்கு எதிராக வாழ்ந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறாங்க. வரலாறு பூரா பாருங்க, எந்தெந்த வரலாறுலாம் சொல்லப்பட்டுச்சோ அங்கே பூரா அப்படித்தான் இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, கொடுமைகளும் நடந்திருக்கிறது. கொடுமைப்படுத்திருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. யாரை கொண்டிருக்கிறாங்க? இறை விசுவாசிகளை மட்டுமல்ல, இறை தூதர்களையும் கொண்டிருக்கிறார்கள். வயக்குத்தூருடன் நபியின, இன்னொரு இடத்துல வயக்குத்தூருடன் அம்பியா, நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான். நபிமார்களை கொண்டிருக்காங்க. அல்லாஹ் நினைச்சா பாதுகாத்திருக்க முடியும்ல? இல்லை. உலகத்தினோட நியதி, நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற பொழுது, இறை விசுவாசியாக வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு சோதனை வரும். அதை நீங்கள் எதிர்கொள்ளணும். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த உலகத்தில் வெற்றியோ அல்லது மறுமைக்கான வெற்றியாக உங்களுடைய உயிரோ பொருளோ அல்லாஹ்விடத்தில் வரக்கூடியதாக இருக்கிற இந்த நியதி தான் உலகத்தில் இருக்கு. அதனால எது வந்தாலும் பயப்படக்கூடாது. ஆனால் எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கண்ணியமாக கௌரவமாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான உரிமைகளை கோர வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிஜேபியுடைய ஆட்சி வந்தது, இந்துத்துவாக்களுக்கான மிகப்பெரிய எழுச்சி போல நினைத்து அவர்கள் எழுச்சியாக கொண்டாடி குறைந்த கூட்டமாக இருந்தாலும் அங்கங்கு உள்ள குறைந்த கூட்டம் எல்லாம் நிறைந்த கூட்டமாக உருவாகி ஒற்றுமை போல இருந்து பல்வேறு பிரச்சனைகளை, ராம ஜென்ம பூமி என்று சொல்லி பாபர் மசூதி விவகாரத்திலிருந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் வரைக்கும் உண்டான அத்துணை செய்திகளையுமே காலங்காலமாக ஒவ்வொரு நேரமும் கோஷித்து அவர்கள் எதன் மூலமாக நாம் வளர முடியும் என்ற அந்த வளர்ப்பை அவர்கள் தேடுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய மிகப்பெரிய சதி திட்டம் தான் இந்த திட்டம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் வெற்றி பெறாங்களா? வெற்றி பெற்றிருக்காங்க. பாபர் மசூதி விஷயத்தில் வெற்றி பெற்றாங்கல்ல, வெற்றி பெற்றாங்க. அதனால் நாம தோத்துட்டோமா? இல்லை, நாம முறையாக அதற்காக வேண்டி போராடி இருக்கிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ சக்தி அறிஞ்சு போராடி இருக்கிறோம். அந்த வகையில் நாம் வெற்றி, நாம் மறுமையில் இதற்கான எல்லா பலனையும் அடைய போகிறோம். இந்த உலகத்தில் இவனை இல்லை, இவனை விட மோசமானவெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்களை விட மோசமாக இஸ்லாமியர்களை தாக்கியவர்கள், இஸ்லாமியர்களை தாக்கியது மட்டுமல்ல, இஸ்லாமிய சின்னங்களை அழித்தவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன இல்லை, இது புதுசல்ல. ஃபீல் அப்படிங்கிற அத்தியாயம், ஃபீல்ங்கிற அத்தியாயம், யானை படையை கொண்டு காபத்துலாம் அழிக்க வந்தான். இதை விட வேற என்ன வரலாறு இல்லையே? வரலாறு மறந்த முடிச்சு இல்லையே? குரானில் இருக்கே. எல்லாத்துடைய மனசுலையும் அலந்தருக்குங்கிற சூறா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே. அப்ப கொண்டு வந்தான் அல்லாஹ்வுடைய நியதி. அங்க மனிதர்கள் இறை விசுவாசிகள் இல்லை. அதான் வரலாறு பதிவு செய்து. அங்க எதிர்த்து போராடக்கூடிய போராளிகள் இல்லை. இப்ப போராளிகளாக யார் அனுப்பணும்? அர்சல அலைஹிம் தைரன் அபாபீல், அபாபீல் பறவைகளை நாம் அனுப்பணுங்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்ப அனுப்புவாங்க? நம்ம எல்லாம் செத்துட்டா இல்லைன்னா தான் அனுப்புவோம். அதான் அது காட்டுது. நான் அப்படித்தான் வழங்குறேன். தப்பா இருந்தால் என்ன மன்னிக்கட்டும். அங்க இல்லை. காபத்துல்லாவை அழிக்க வரக்கூடிய யானைக்கு எதிராக போராடக்கூடியவர் இல்லை. அதனால என்ன செய்யறான்? அதனால அல்லாஹ் சொல்ல, நான் விளங்கி இருக்கிறேன், அவ்வளவுதான். வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். போட்டது என்ன? பெரிய பெரிய பாறாக்களை தூக்கி பிடிச்சு, இவ்வளவு பெரிய கண்டா நம்மளால தூக்க முடியாத பெருசியா தூக்கி போடுச்சு. எனக்கு யானை இவ்வளவு பெருசு இல்லைங்க. யானை மேல எவ்வளவு பெருசா போட்டா சாவும். இப்படித்தான் சுண்டல் மாறிக்கிறாங்க. சுண்டல் சைஸ் தான். சுடப்பட்ட கல் மேலே இருந்து எப்படி தோட்டாவாக வெளியே வருகிறதோ அதுபோல அபாபியினுடைய அந்த பறவையிலிருந்து அல்லாஹ் போடுறான். அப்படியே மின்று திண்டப்பட்ட வைக்கோல போல மாறிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். வரலாறு வேற என்ன வேணும்? வரலாறு வேற என்ன வேணும்? அதனால வந்திருக்கிறார்கள், வருவார்கள், ஒன்னொன்னா எடுப்பாங்க. அவங்க தூங்க மாட்டாங்க. தூங்குற நேரம் போக முழிச்சிருக்காம பாருங்க. அதுல பூரா ஒரு டிவி இப்படிதான் யோசிச்சுட்டே இருப்பான். யாரை என்ன செய்யலாம், யாருடைய கருவா இருக்கலாம், யாரை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கிடைக்கிறது முஸ்லிம்கள் தான். கிடைக்கிறது முஸ்லிம்கள் தான். ஏடா இன்னைக்கா திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலையில, சிக்கந்தர் மலைன்னு சொல்றது அவனுக்கு புரிய குடிக்கிற. சிக்கந்தர் அங்க இருக்கார், சிக்கந்தர் மலை, சிக்கந்தா மலைங்கிறான் சொல்லிட்டு போறான். நீ சிரிக்காந்த மலை அல்லது காந்த மலை அல்லது முருகை மலை என்னமோ சொல்லித்தர சொல்றதுனால அது என்ன ஆயிடும்? புனிதம் கெட்டு போயிருமா? இன்னைக்கு நேத்தா
1923, 1930 இதுலயே வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வளர்றான் ஒரு ஆடு வளருது தமிழ்நாட்டில். என்ன வளருது? 1926 கொடுத்த 26 அப்படி ஒரு தீர்ப்பே வரலன்னு அடிச்சு பேசுறாரு ஒரு ஆள், ஒரு வழக்கறிஞர். அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர் அடங்கியிருக்கார் இல்லையா, அந்த இடம், அதை சுற்றி உள்ள சில இடங்கள், அதே போல பள்ளிவாசல், இது எல்லாம் இந்த சிக்கந்தர் அந்த மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு சொந்தம். பாக்கி உள்ள இடங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து முருக பக்தர்களுக்கு சொந்தம்னு சொல்லி அப்பயே தீர்ப்பு வழங்கியிருக்கிறான். இப்போ 100 வருஷமா போய் ஆடு அறுத்துட்டு வர்றான், மாடு இது என்ன கோழி அறுத்துட்டு வர்றான், எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. என்னமோ இந்த வருஷம் 2025 தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி பெருசா பூதகமாக கொண்டு வந்து 26 தங்களுடைய விதைகளை விதைக்க வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள், திட்டங்கள். நம்மள்ட்ட என்ன திட்டம் இருக்கு யோசிங்க. திட்டம் என்ன? எல்லாம் சொல்றாங்க திருப்பரங்குன்றம் மேலூரை பிடிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ஃபேஸ்புக்கில் இன்னும் தொலைபேசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். டார்கெட் வேற ஒன்றும் இல்லை. 26 பிடிக்கக்கூடிய தொகுதி திருப்பரங்குன்றம் மேலூர். அதுக்கு டார்கெட் வச்சுதான் இப்ப திருப்பரங்குன்றத்தை அடிக்கிற பக்கம் தான் மேலூர். நம்மள்ட்ட என்ன டார்கெட் இருக்கு? 5 சீட்டு தான் பாய் போயிடுவாரு, 2 சீட்டு தான் பாய் போயிடுவாரு, இவர் 1 சீட்டு தான் போயிடுவாரு, இவர் ஏதாவது கொடுத்தா போயிடுவாரு. நான் முடிஞ்சா கதை. சரி, ஒன்று நடக்கும்போது அல்லாஹ் இன்னொன்று வந்து இப்போ யோசிக்க சொல்றாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு 10 சீட்டு கூட 20 சீட்டு கூடன்னு சொல்லி நின்று 20 பேர் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்து அந்த பவர் இருந்துச்சு, அது வேறு. ஆளுக்கு வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் பேர், 2 பேர், 4 பேர், 3 பேர் அல்லது 0 என்று சொல்லி அமர்ந்தால் அங்க மதிப்பு இல்லை. இதான் நடக்குது. அவன் என்ன டார்கெட் பண்றான், என்ன விலை பேசுறான்? நல்ல விலை பேசிக்கிட்டு இருக்கிறான், ஆனா முடியல. ஓரளவு அரசு வந்து என்ன செய்ய தடுத்துச்சுன்னா இன்னைக்கு போயிருக்கோம், கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. அவன் டார்கெட் பிரகாரம் போயிருப்பாங்க, அங்கிருந்து கொஞ்சம் போயிருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அரசு கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்ததுனால அது நடக்காம போயிடுச்சு. அப்ப அவனுடைய முன்னேற்பாடு பூரா என்னன்னா, தூங்குறானே இல்லையோ யோசனை பூரா அதான். அந்த டீம் பூரா யோசிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படி முஸ்லீம்களை பழி வாங்கலாம். ஒண்ணுமே கிடையாது. என்னைக்கு தான் போய் ஆடு மாடு அறுக்கிற மாதிரி, இன்னைக்கு தான் அதோட புனிதை கெட்டு போற மாதிரி, இன்னைக்கு தான் செய்யறோம். அங்க உள்ள மக்கள் அழகா பேசுறாங்க. எத்தனை மக்கள் பேசுறாங்க பாருங்க. நாங்க கொண்டு போய் கொடுத்துக்கிறோம். ஒரு ஆள் சொல்றாரு 10 ரூபாய்க்கு கொண்டு போய் ஆடை மேலே கொடுத்துருவேன். ஏன்னா போயிருக்க உங்களுக்கு தெரியும், அந்த மேலே ஏறுறது கஷ்டம், மலை ஏறுறது கஷ்டம். ஒரு 10 கிலோ 20 கிலோ ஆடை தூக்கிட்டு ஏற முடியுமா? நம்ம ஏற முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்க, அந்த மக்கள் இருக்காங்க, இந்து மக்கள். அவர் சொல்றாரு 10 ரூபா, இப்ப 250 ரூபா வாங்கிட்டு கொண்டு மேலே கொடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்காக தர்காக்கு வக்காலத்து வாங்க நினைக்காதீங்க. தர்கா இருக்கணுமா வேண்டுமா, ஒழிக்கப்பட வேண்டுமா, அது தனி சப்ஜெக்ட், அது தனியா பேசுவோம். இப்ப பொது எதிரி பொதுவா வர்றான்ல, அவனுக்கு தகுந்த மாதிரி பேசித்தானே ஆகணும். சரி, இதில் கூட ஒன்று கூடணுமா எதிர்ப்பு தெரிவிக்க விஷயத்துக்கு வரேன். கவலையா இருக்கா இல்லையா? ஃபேஸ்புக் திறந்து பார்க்க முடியல, அழுகதானே வருது. இதுல கூட ஒரு ஒற்றுமையை காண முடியலையே. ஏன் எங்க போனது ஐக்கிய ஜமாத்தலாம்? எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போய் ஒரு அழகா ஒரு மனு கொடுத்து அழகான முறையில் அதை வந்து வென்றெடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் செய்யணுமா இல்லையா? அது ஏன் செய்யல? அந்த ஆசை, அந்த ஆர்வம் ஏன் வரல? சரி, அவங்கெல்லாம் விட்டுங்க. அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் அல்லது அமைப்புகள்லாம் ஒன்று சேர்றது கௌரவ பிரச்சனையாக இருக்கும், அது மாற்றுக்கிறது இல்லை, ஓகே விட்டுருவோம். ஜமாத்தாவது சேருங்களேன். ஒருத்தர் மூத்தா போனார், மூத்தாக்கிட்டான் இல்லையா, விட்டுவிட்டான் இல்லையா, பேர் சொல்ல விரும்பல. அவர் என்ன நம்ம சொன்னாரு, ஒரு பிரச்சனை வருதாக்கா, ஒரு பிரச்சனை வருதா உங்க ஊர்ல, ஒன்றும் செய்யாத, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போ. மனு கொடுக்க போகும்போது நீ 10 பேர் மிஸ்கின் மாதிரி மஞ்சள் பையோட போயிடாத. அவர் சொல்லலை, நான் சொல்றேன், சேர்த்து சொல்றேன் வார்த்தை. நீ என்ன செய்ய, மிஸ்கின் மாதிரி 5 பேர் 10 பேர் போகாத. அன்னைக்கு அம்பாசிடர் சொன்னாரு, நீ இந்த மாவட்டத்தில், உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டம் அல்லது திண்டுக்கல் மாவட்டம், ஏதோ ஒரு மாவட்டத்தில் பிரச்சனை, இப்போ மதுரை மாவட்டம் பிரச்சனை, மதுரை மாவட்டத்தில் பிரச்சனை, மதுரை மாவட்டத்தில் உள்ள அத்துணை ஜமாத்துடைய தலைவர்கள், முத்தவள்ளிகள், நாட்டாமைகள் எல்லாம் சேருங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு அம்பாசிடரை பிடிங்க. அம்பாசிடர் காரு
இந்த அம்பாசடர் எம்பசி கார் அனுப்பிச்சாங்க. அம்பாசடர் கார் அனுப்பிச்சில அம்பாசடர் காரை பிடிச்சி ஒவ்வொரு ஜமாத்து உள்ள தலைவர் முத்தவல் நாட்டாமலை ஏறுங்க. உங்கள் மதுரையை சுற்றி ஒரு 600 மஹல்லா இருக்குன்னு வைங்க. 600 அம்பாசிடர் வரிசையாக போய் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறது. எப்படி இருக்கு காட்சி? கனவாக தான் இருக்கு. சொன்னார், கனவாகவே இருந்து போயிட்டார். பாவம், கனவாகவே இருந்து ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு சொன்னார் தெரியுமா? நம்முடைய பவர், சக்தி இது இருக்கு பாருங்க. இப்படி போய் நின்ற உடனே பயப்படுவான். ஆஹா, இது ரொம்ப மோசமாக இருக்கு, டேஞ்சர், இது வந்து பரிசீலனை பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி வருவான், ஓடி வருவான். கெஞ்ச வேண்டியது இல்லை. 600 வண்டி 1000 வண்டி போய் நின்ற உடனே இறங்கி வந்து கலெக்டர் என்ன வேணும்பாய் சொல்லுங்கப்பாய், உடனே நிறைவேற்றிருப்பான்னு சொல்லி சரணடைவாங்க. இன்னைக்கு அதுவும் இல்லை. 5 பேர் 3 பேர் 4 பேர் அவங்க தகுந்த மாதிரி அந்தந்த அமைப்புகள் முடிஞ்சு போச்சா? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம் தான் வெற்றி கொள்ள போகிறோம். எவ்வளோ அழகாக பாருங்க, எவ்வளோ அழகாக ஊர்வலம் நடத்துகிறான். பேசல, நேரம் ஓடிடுச்சு, மன்னிச்சுக்கிடுங்க, நேரம் ஓடிடுச்சு. ஒன்றொன்னே உள்ளே போகும்போது அது பல விஷயங்கள் அங்கே வந்து நமக்கு பாடமாக தருது. அந்த ஊர்வலத்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் வித்தியாசமான ஏரியாவில் நடத்திருக்கிறாங்க, கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் இப்போ பேசுறீங்களே, என்ன செய்யுதுன்னா, குறைஞ்சபட்சம் ஜமாத்துகளையாவது ஒன்று சேர சொல்லுங்க, குறைஞ்சபட்சம் இயக்கங்களை ஒன்று சேர சொல்லுங்க, குறைஞ்சபட்ச அமைப்புகளை ஒன்று சேர சொல்லி அரசுக்கு முறையாக எடுத்து வைத்து, இது இன்றைக்கு அல்ல பல வருடங்கள் கடந்து இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஊர் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான விரோத போக்கு இதுவரைக்கும் இல்லை. இந்த விரோத போக்கை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஏதோ சுயநலவாதிகள் என்று சொல்லி அரசுக்கு கவனமாக எடுத்து கொண்டு போறோம்னு சொன்னால் அரசு பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பரிசீலனை மூலமாக குறைந்தபட்சமாக இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள் குறைவதற்கு, சண்டை இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்படியே டேஞ்சராக போச்சுன்னு சொன்னால் என்ன நடக்குமோ தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பீதியில் அந்த மதுரை மாநகரம், குறிப்பாக திருப்பரங்குன்றம் இருக்கிறது. அதற்கான முயற்சியை உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அதெல்லாம் செய்ய முடியலையா, ரப்பிட்ட கையேந்துங்க, போதும், ரப்பிட்ட கையேந்துங்க. ரப்பு என்ன வழிபடுறாங்க நடக்கட்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.